ஹாய் உறவுகளே, குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு நைட் ஷிஃப்ட்டு முடிஞ்சு காலையில் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி பாருங்கள் நம்ம ஊரோட கிளைமேட் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி காலையில் ஒரு சம்பவம் என் மனசை ரொம்பவும் பாதிச்சதுங்க. நான் பஸ்ஸுக்கு உட்காந்துருந்த இடத்துல ஒரு ஆண், அந்த ஜென்ஸு வாட்ரு பாட்டிலெலாம் எடுத்து ஒரு பைக்குள்ளே போட்டுட்டு வந்தார். குப்பை, காகிதம், வாட்ரு பாட்டிலு இதெல்லாம். அவர் அதையெல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த பக்கம் போன கொஞ்ச நேரத்துலேயே ஒரு குட்டி பொண்ணு, 3 வயசு தான் இருக்கும், அந்த பொண்ணும் வாட்ரு பாட்டிலு, காகிதம், குப்பை இதையெல்லாம் பொறுக்கிட்டு வந்துச்சு அந்த வழியாக. நான் அந்த பொண்ணை கவனிக்காமல் அந்த செல்லை எடுத்து பார்த்துட்ருந்தோன்னையும் அந்த பொண்ணு என் பக்கத்தில் கீழே வாட்ரு பாட்டில் இருந்தது, அதை எடுத்தது. என்னடா இந்த இத்தினோண்டு பொண்ணாக இருக்குது, வாட்ரு பாட்டிலெல்லாம் எடுக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி விசுக்குன்னு பார்த்தா அவங்க அப்பாவும் அங்கே நிற்கிறாரு. அவரோட பொண்ணு தான் அந்த குழந்த. 6 மணி தாங்க இருக்கும். என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா இது இத்தினோண்டு பொண்ணாக இருக்காளே, இந்த பொண்ணு 6 மணிக்கு அவங்க அப்பா கூட இந்த வேலையெல்லாம் பார்க்குதே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் செல்லை பார்த்துட்ருக்கிற அந்த இதையை பார்த்துட்டு இருந்ததை அந்த பொண்ணோட அவங்க அப்பா என்னை தப்பாக நினச்சிட்டாருங்க. என்னமோ அவங்கள ஃபோட்டோ எடுத்து யாருக்கும் அனுப்புகிறதா அவர் நினச்சிட்டு, ஏன் படம் எடுக்கிறீங்க, யாருக்கு அனுப்ப போகிறீங்கன்னு கோவமாக என்கிட்ட கேட்டார். அந்த கோவத்தில் கூட எனக்கு மனசில் பட்டது என்னென்னா, தனது குழந்தைய பாதுகாப்பாக ஒரு அக்கறையாக இருந்து பார்த்துக்க தான் நினச்சி அப்படி கோவப்பட்டிருப்பாராட்டிருக்கு. அப்போ தான் என் மனசில் ஒரு எண்ணம் தோணுச்சு. நான் உங்களை தான் ஃபோட்டோ எடுத்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் யாருக்கு அனுப்புனா உங்களுக்கு என்ன ஃபோட்டோ எடுத்து, ஏப்பா இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவர், இல்லைக்கா சாப்பாட்டுக்கே வழி இல்லை, இன்னும் 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, இதுவும் என் கூட வந்துச்சுன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு சொல்லி தான் இதையும் கூட்டிகிட்டு வந்தேன், அதான் ஃபோட்டோ எடுக்கிறீங்களோன்னு நான் நினச்சி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணோட அவங்க அப்பா சொல்கிறாரு. எனக்கு கோபமும் தாங்க வந்துச்சு. அதாவது இப்போ இவ்வளோ கோவப்படுற நீயே அந்த குழந்தைக்காக தான் நீ கோவப்படுறேன்னு எனக்கு தெரியுது. ஆனால் இதே கோவத்தை கொஞ்சம் நினச்சி பாரு, நீ இந்த வேலை தான் செய்யணுமாப்பா, வேறு வேலைக்கு கூட போகலாம்ல. இப்போது இந்த பொண்ணோட வயசில் இருக்கிற குழந்தைங்களாம் இந்நேரம் தூங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு வயசு என்ன ஆகுது? ஒரு 3 வயசு கூட இருக்காது போல். இவ்வளோ சின்ன பொண்ணு 6 மணிக்கு இப்படி கூட்டிகிட்டு உன்னோட வேலை வாங்குறியே. ஏன் ஸ்கூலில் 2 வேளை சாப்பாடு கொடுக்குறாங்க, காலையிலையும் மதியானமும் கொடுக்குறாங்க. இந்த குழந்தைய ஸ்கூலில் சேர்த்து விடலாம்ல. நைட்டு ஒரு வேளை அந்த குழந்தைக்கு நீ சாப்பாடு போட மாட்டியா சொல்லு அப்படின்னு சொல்லி நான் என் மனசில் இருந்ததை நான் கேட்டுட்டேங்க. நான் சொல்ல விரும்புகிறது ஒன்று தாங்க. விளையாட வேண்டிய வயசில் எந்த குழந்தையும் வாழ்க்கையோட சுமையை சுமக்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த சூழ்நிலையில் வாழ்கிற மக்களோட மரியாதையும் நாம் காத்து தான் ஆகணும். நன்றி உறவுகளே. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். பாய்.